அந்த பார்சல்ல என்னதான் வந்திருக்குன்னு பாருங்க. பெரியமா, சின்ன தம்பி இன்னும் அம்முவை பார்க்கவே இல்லைங்கிறான். ஆனா அவங்க 2 பேருக்கு சேர்ந்தாப்புல ஏதோ பார்சல் வந்திருக்கு. அதுவும் சென்னையில இருந்து வந்திருக்கு. சின்ன தம்பி இப்பதான் சென்னைக்கு போயிட்டு வந்தான். அவன் சென்னையில இருந்து வந்ததுல இருந்து அவன் போக்கே சரியில்லை. எனக்கு அவன் எதையோ மறைக்கிற மாதிரி தோணுது பெரியமா. ஆமாக்கா, இதுல என்னமோ விஷயம் இருக்கு. பாண்டி சொல்ற மாதிரி சின்ன தம்பி ஊர்ல இருந்து வந்ததுல இருந்தே அவன் முகமே சரியில்லக்கா. இந்த பார்சல்ல என்ன இருக்குன்னு பார்த்தா சின்ன தம்பி ஏன் அப்படி இருக்காங்கிறதுக்கான காரணம் தெரியும்னு எனக்கு தோணுதுக்கா. ஆமா நீ, நான் சொன்னதா நீங்க எதையுமே கண்டுக்க மாட்டீங்க. இப்ப இம்பட்டு பேரும் சொல்றாங்க, அப்ப அதுல ஏதோ இருக்கா. நீ கொஞ்சம் என்னன்னுதான் பாருங்களேன். பாத்து வாங்க மெதுவா. இதெல்லாம் யோசிச்சுதான் அத்த நான் அதுல என்ன இருக்குன்னு பாக்கலாம்னு நினைச்சுக்குள்ள நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஐயோ, பிரிச்சு போட்டோவை பாத்துட்டாங்க போல இருக்கே. உங்களதான் அந்த பார்சல்ல என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. சின்ன தம்பி வந்துட்டான்ல, அந்த பார்சலுக்கு சொந்தக்காரன், அவனே பிரிக்க சொல்லுங்கக்கா. சின்ன தம்பி, இது பாரு, உனக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கு, எடுத்துட்டு போ. சரிங்கம்மா. இரு. என்ன நீ, இத்தனை பேருக்கும் சந்தேகம்னு சொல்றோம், நீங்க பாட்டுக்கு நாங்க சொல்ற எதையுமே மதிக்காம எடுத்துட்டு போன அவங்கிட்ட சொல்றீங்க. என்ன நீ இது? நாங்க இவ்வளவு நேரம் சொல்றதுக்கு என்னதான் மரியாதை? நான் தான் சொல்லிட்டேன், அது சின்ன தம்பிக்கு வந்தது. நம்ம முன்னாடி வச்சுதான் பிரிக்கணும்னு நம்ம சொல்ல முடியுமா? அத இது அவன் வீட்டு அட்ரஸ் கொண்டு வரல, நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கு. அதுவும் வீட்லயே இல்லாத அம்மு பேருக்கு வந்திருக்கு. அதுக்குதான் இதுல ஏதோ இருக்குன்னு சொல்லி நான் பாக்கணும்னு சொல்றேன். தேவையில்லாத சங்கடத்தை சின்ன தம்பிக்கு கொடுக்கணுமா? சின்ன தம்பி கட்டிக்க போற பொண்ணு அம்முன்னு நமக்கு தெரியுமே. அவங்க 2 பேரு போட்டு ஒரு பார்சல் வந்திருக்குன்னா அதுல நம்ம சந்தேகப்படுறதுக்கோ இல்ல கேள்வி கேட்கறதுக்கோ என்ன இருக்கு? 2 பேரையும் எழுதிருக்காங்களா? அக்கா, நீங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறீங்க. ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்திக்கிறது நல்லதுன்னு பாண்டியப்பா சொன்னாருல்ல, அத கொஞ்சம் யோசிங்கக்கா. எங்க எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குக்கா. உங்க பாதுகாப்ப நீங்க யோசிக்காம இருக்கலாம்க்கா, ஆனா எங்களால அப்படி இருக்க முடியாதுக்கா. நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இத்தனை பேர் இருந்தும் பாத்துக்கிட்டு இருந்தீங்களான்னு எங்களை தானக்கா கேள்வி கேட்பாங்க. அத்த, சென்னையில இருந்து சின்ன தம்பிக்கு வந்த பார்சல் தானே அத்த? ஆமா தோழி, அது நானா அத்த? நானா அனுப்ப சொல்லிருந்தேன். நீ அனுப்ப சொன்னீங்க? ஆமா அத்த, நான் தான். அம்மு பேரும் தானே அதுல போட்டு வந்திருக்கு. ஆமா, நான் தான் அத்த. சின்ன தம்பிக்கும் அம்முக்கும் சேர்த்து ஒரு கிஃப்ட் அனுப்ப சொல்லிருந்தேன். பணமும் கொடுத்துட்டு வந்திருந்தேன். அவங்கதான் அனுப்பிருப்பாங்க. ஆமா, நீ எதுக்கு அவனுக்கு கிஃப்ட் அனுப்பணும்? கேக்குறாங்கல்ல, அதானே. நீ எதுக்கு அவனுக்கு கிஃப்ட் அனுப்பணும் சொல்லு. பெருசா என்ன காரணம்? சின்ன தம்பி எனக்காக அவ்வளவு தூரம் பாதுகாப்புக்கு வந்தாரு. அவருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு. அவரோட அம்முக்கும் சேர்த்து அனுப்புனா சந்தோஷப்படுவாருல்ல, அதான் 2 பேருக்கும் சேர்த்து அனுப்ப சொல்லிருந்தேன். இப்போ உங்க சந்தேகம் எல்லாம் தீர்ந்துச்சா? அத்த, இது நான் சின்ன தம்பி கிட்ட கொடுத்துறவா? கொடுத்துட்டு. சுடாமணி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு டவுட் கிளியர் ஆகல. இவன் அனுப்பினான்னு சொன்னதும் தான் எனக்கு இன்னும் சந்தேகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இதுல என்ன இருக்குன்னு உங்க முன்னாடி வச்சு பாத்துதான் ஆகணும். நானே பிரிக்கிறேன். இது ஏதோ போட்டோ மாதிரில இருக்கு. யார் இவங்க? அதானே, யார் இது? இது எதுக்கு சின்ன தம்பிக்கு நீ அனுப்ப சொன்ன? ஐயோ, நான் இத அனுப்ப சொல்லலையே. சாமி போட்டோ தான் அனுப்ப சொல்லிருந்தேன். சாமி போட்டோ? ஆமா, சென்னையில கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ சின்ன தம்பி அம்மாவை பத்தி யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாரா. அப்பதான் அங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த கோயிலோட சாமி போட்டோவை வாங்கி வச்சா பிரிஞ்சு இருக்கிறவங்களும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு. அங்க இருந்த கடையில சாமி போட்டோ கேட்டேன், ஸ்டாக் இல்லன்னு சொன்னாங்க. அதான் அங்க இருந்த கடையில அனுப்ப சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு வந்தேன். சின்ன தம்பியும் அம்மாவும் சேரணும் இல்ல, அதுக்காக அவங்க 2 பேரையும் போட்டு அனுப்ப சொல்லிடு. ஆனா அவங்க யாருக்கும் அனுப்ப வேண்டிய போட்டோவை இதுல வச்சு அனுப்பியிருக்காங்க. நான் ரிட்டர்ன் போட்டுறேன். அக்கா, இதெல்லாம் உங்களுக்கு போதும். துளசி அம்முட்டு சொல்றால, இதுக்கு மேலயும் நம்ம அம்மா பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? விட்டுட்டு போய் வேலையை பாரு துளசி. நீ போ. சரிங்க அத்தை. சின்ன தம்பி, நீயும் போய் வேலையை பாரு. நல்ல வேலை, போட்டோ மாத்தி வந்துருச்சு. இல்லன்னா எங்க நிலைமை என்ன ஆயிருக்குது? அம்மோ, பாத்தியா, சின்னம்மா விளையாட்ட ஒரு விஷயத்த பண்ண போய் இப்ப அது எங்க கொண்டு வந்து விட்டுருச்சுன்னு. நான் அப்பவே வேணான்னு தான் அம்மா சொன்னேன். அம்மாவுக்காக விளையாடலான்னு உன்ன காரணமா வச்சு என்ன அழைச்சிட்டு போனான். நான் திரும்ப சொல்றேன், நீ மட்டும் நேர்ல வந்திருந்தேன்னு வையேன், இந்த மாதிரி ஏதாவது நடக்குமா? மெட்ராஸுக்கு நான் உன்னையும் அழைச்சிட்டு போயிருப்பேன். நாம 2 பேரும் விளையாடி பரிசு வாங்கிருக்கலாம். இப்ப பாரு, சின்னம்மா மாடிக்கு தெரிஞ்சாங்க. சென்னையில இருந்து வந்த கால் இது. இந்த நம்பர் தான். ஹலோ, ஹலோ, நான் துளசி பேசுறேன். துளசியா? எந்த துளசி? இல்ல, அம்மு பேசுறேன். என்ன அம்மு? சின்ன தம்பி அம்முன்னு பெஸ்ட் பேர் டைட்டில் ஜெயிச்சோம்ல. ஆமா ஆமா, சொல்லுங்க. நீங்க அனுப்பின போட்டோஸ் வந்துருச்சு. ஓ, வந்துருச்சா? நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ். ஹலோ, இருங்க. நீங்க அனுப்பின போட்டோ எங்களோடது இல்ல, மாத்தி அனுப்பிட்டீங்க. ஐயோ, மாறி வந்துருச்சா? சாரிங்க. இன்னைக்கு காம்படிஷன்ல கலந்துக்கிட்ட எல்லா ஜோடிக்குமே அனுப்பி இருந்தோம். அதுல போட்டோஸ் மாறிடுச்சு. நான் மறுபடியும் அனுப்பி வைக்கிறேங்க. ஐயோ, ஏன் என்னாச்சு? இல்ல, நீங்க இந்த அட்ரஸ்க்கு அனுப்ப வேண்டாம். நாங்க லாங் ட்ரிப் போறோம், வரதுக்கு 1 மாசம் ஆயிடும். அதனால அனுப்ப வேண்டாம். நீங்க எங்க போட்டோவோட சாஃப்ட் காப்பிய மெயில அனுப்பி வைக்க முடியுமா? சரிங்க, அனுப்புறேன். நீங்க மெயில் ஐடி மட்டும் மெசேஜ் பண்ணுங்க, நான் போட்டோ உங்க மெயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன். தேங்க்ஸ். நான் இப்பவே மெயில் ஐடி அனுப்புறேன். வச்சுறேன். மெயில் ஐடி அனுப்பியாச்சு. இனி பயப்பட தேவையில்ல. ஐயோ, ஒருவேளை சின்னமாவும் நானும் போட்டியில கலந்துகிட்ட போட்டோவை திரும்ப அனுப்பி வச்சிட்டாங்கன்னா, முதல்ல அவங்களுக்கு ஒரு போனை போட்டு போட்டோவை அனுப்ப வேண்டாம்னு சீக்கிரமா சொல்லிடணும். இவன் என்ன திருட்டு முடிச்சிட்டு வரான்? சின்ன தம்பி மாதிரி இருக்கு. சின்னமா, என்ன சின்ன தம்பி இந்த நேரத்துல? ஒரு விஷயம் சொல்லணும் சின்னமா, இங்க நின்னு சொல்லவும் பயமா இருக்கு. சரி, முதல்ல உள்ள வாங்க. சரி சின்னமா. இவன் எதுக்கு துளசி ரூம்குள்ள போறான்? தப்பா இருக்கேன். என்ன விஷயம் சின்ன தம்பி? சின்னமா, மெட்ராஸ்ல இருந்து சரியான போட்டோவை திரும்ப இந்த அட்ரஸுக்கு அனுப்புனாலும் அனுப்புவாங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்குதானே? நீங்க ஒரு
போனை போட்டு அந்த போட்டோவை அனுப்ப வேணாம்னு சொல்லுங்களேன். முடிஞ்சா எல்லாத்தையும் அழிச்சிட சொல்லுங்க. எனக்கும் அந்த டவுட் வந்தது சின்ன தம்பி. நான் உடனே போன் அடிச்சு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க நம்ம போட்டோ அனுப்ப மாட்டாங்க, பயப்படாதீங்க. அப்பாடா, எனக்கு இப்பதான் சின்னமா நிம்மதியா இருக்கு. என்ன பண்றது? பாத்தீங்களா, நீங்க தானே சும்மா அது ஒரு விளையாட்டு தானே விளையாடலான்னு சொல்லி போட்டியில கலந்துக்க சொன்னீங்க. அது இப்போ எங்க கொண்டு வந்து விட்டுருச்சு பாத்தீங்க. இன்னைக்கு நீ மாட்டினடா. இனிமே இந்த மாதிரி எந்த விளையாட்டுக்கு நான் வரவே மாட்டேன் சின்னமா. அதான் போன் பண்ணி சொல்லிட்டேனே, இனிமே எந்த பயமும் இல்ல. நீங்க போய் ரிலாக்ஸா படுத்து தூங்குங்க. வசமா இன்னைக்கு நீ மாட்டினடா. இரு. என்னாச்சு? சின்னமா, திடீர்னு யாரோ கதவு பூட்டிட்டாங்க. பூட்டிட்டாங்களா? ஆமா. ஐயோ, ஓ, என்ன மன்னிச்சிருங்க சின்னமா. நான் இந்த நேரத்துல இங்க வந்திருக்கவே கூடாது சின்னமா. பூச்சி பூச்சி மாடிதான் லாக் பண்ணிருப்பான். நான் சேர மாட்டேன். இப்ப நம்ம என்ன சின்னமா சொல்றது? இப்ப என்ன பண்ணுவேன்? பெரியமா பெரியமா சீக்கிரம் மாடிக்கு வாங்க. என்ன பாண்டி அது என்னடா சொல்ற? திருட பெரியப்பா, திருட நம்ம வீட்டு மாடியில தான் அடிச்சு வச்சிருக்கேன். நம்ம வீட்டுல திருட. ஆமா பெரியப்பா, நான் போன்ல சிக்னல் கிடைக்கல மாடிக்கு போயிருந்தேன். அப்பதான் பார்த்தேன். நான் அவனை நைஸா பூட்டி வச்சிட்டேன். வாங்க மாடி போலாம் வாங்க. ஐயோ, உள்ள வச்சு பூட்டிட்டியா? ஆமா. உள்ள துளசி இருக்காளே, என்னடா பண்ணி வச்சிருக்க? ஐயோ டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா சத்தம் போடுற? என்ன நடந்ததுன்னு சொல்றா. துளசி ரூம்ல திருட பூந்துட்டாப்பா. எத்தனை தடவை சொல்றது? வாங்க. திருடனா? அவனை உள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கேன். ஏடா ஜமீன் வீட்டுல போடுற அளவுக்கு அவனுக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சா? எவனா அவன்? ஐயோ சின்ன தம்பி எதுவும் உள்ள போயிருப்பானோ இருக்கும். அப்படி மட்டும் இருக்கட்டும், 2 பேரையும் ராத்திரியோட ராத்திரியா துரத்தி விட்டது. ஐயோ, இங்கே நின்னு பேசிக்கிட்டு இருந்தா திருடன் தப்பிக்கணும்னு நினைச்சு துளசி கழுத்துல கத்திய கத்திய வைக்க போறான். ஐயோ துளசி, நான் இருக்கும்போது எப்படி வந்தான்? வாங்க வாங்க. துளசி, எங்க போனா? எங்க இருக்காம? துளசி, உனக்கு ஒண்ணும் இல்லையேம்மா? பூட்டி வச்சிருக்கேன். எங்க? துளசி உள்ளே ஏதோ திருட வந்ததா பாண்டி சொன்னா? திருடனா? இல்லையே மாமா, நான் தூங்கிட்டு இருந்தேன். ஏதோ சத்தம் கேட்டுச்சு. நானும் எழுந்திருச்சு வெளியே வரலான்னு பார்த்தேன். கதவை யாரோ வெளியே பூட்டி வச்சிருந்தாங்க. அதான் யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருந்தேன். என்ன பாண்டி இதெல்லாம்? பெரியமா, நான் என் 2 கண்ணால பார்த்தேன் பெரியமா. ஒருத்தன் உள்ள நுழைஞ்சான். என்ன பாண்டி இதெல்லாம்? பெரியமா, நான் என் 2 கண்ணால பார்த்தேன் பெரியமா. ஒருத்தன் உள்ள நுழைஞ்சான். டேய் உள்ள நுழைஞ்சானா எங்கடா போனா? மண்டலம் போட்டு மறைஞ்சு போயிட்டானா? இருக்கிறவங்க வேலையை கத்திட்டு நிம்மதி கட்டி ஏன்டா அப்படி இருக்க? எங்க போயிருப்பான்? கோமதி, என்ன பண்ற? இல்ல நீ கட்டிலுக்கு கீழே ஒளிஞ்சிருந்தா அதான் பார்த்தேன். அதான் யாரும் வரலன்னு துளசி சொல்றாள். அப்புறம் அவ வார்த்தையை நம்பாம இப்படி பண்ணலாமா? நாம தானே பூட்டி வச்சோம். அக்கா, அது துளசி தான் தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லுச்சுல. ஒருவேளை துளசி தூங்கிட்டு இருந்திருக்கும் போது திருடன் தெரியாம வந்திருக்கலாம் இல்லையா? அதனாலதான் கோமதி குனிஞ்சு பாத்து. ஏமா உள்ள தாப்பா போட்டு தானே தூங்க? ஆமா மாமா, தாப்பா போட்டுட்டு தூங்குங்க. ஏண்டா துளசி தான் உள்ள தாப்பா போட்டு தூங்கணும்னு சொல்லுது. நீ எப்படா திருட உள்ள போனதை பார்த்த? ஏண்டா மாலை போட்டதை மறந்து குடிச்சு தொலைஞ்சிருக்கியா? ஐயோ பெரியப்பா, சாமி சார், நான் குடிக்கவே இல்ல பெரியப்பா. ஏண்டா மாலை போட்டதை மறந்து குடிச்சு தொலைஞ்சிருக்கியா? ஐயோ பெரியப்பா, சாமி சார், நான் குடிக்கவே இல்ல பெரியப்பா. ஏய் ஏன்டா அப்படி மானத்தை வாங்குற? பா, சத்தியமா நான் பார்த்தேன்ப்பா. ஆமா பார்த்தேன். கனவு கிடவு கண்டுட்டு உளறிட்டு இருக்காது. எல்லாரோட தூக்கத்தையும் விரக்கெடுத்துட்டு போய் தூங்குங்க எல்லாரும். துளசி, நீயும் தாழ்பால் போட்டு தூங்கு. சரிங்க அத்தை. வாங்க. நீ சொல்லணும் பேச கேட்டு வந்து மாலை வாங்கி. எனக்கு ஒரு சந்தேகமா தான் இருக்கு. இவன் உண்மையிலே திருடனை பார்த்தானா இல்ல நமக்கு எதுக்கு ரொம்ப? எப்படி தப்பிச்சிருப்பான்? இந்த சின்ன தம்பி உள்ள போனதும் நிஜம். நான் உள்ள வச்சு கதவை சாத்தினதும் நிஜம். சாத்தின கதவு சாத்தினபடியே இருக்கு. ஆனா அவன் உள்ள இல்லையே. எப்படி தப்பிச்சிருப்பான்? அவன் துளசி ரூம்குள்ள நுழைஞ்சதை நான் என் 2 கண்ணால பார்த்தேன். அப்புறம் நான் மெதுவா போய் அவனை உள்ள வச்சு நைஸா லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ண கதவு லாக் பண்ண மாதிரியே இருக்கு. ஆனா அவன் உள்ள இல்ல. எப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் தான் மாம்ஸ் திறந்து விட்டேன். சின்னமா,